ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிளாஸ் யூடியூப் வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் குடல் குழம்பு தாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி காலையில் நாங்கள் போட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு போட்டியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்க குடலை ஃபஸ்ட்டு அதில் போட்டுடலாம். ஏன்னா முன்னாடியே நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தா தான் அந்த ஸ்மெல் போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் இவ்வளோ தாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நான்வெஜ் செய்யும் போதும். இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான பூப்பட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வச்சிட்ருக்க 3 பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, நம்ம கல்லுப்பு சேர்த்தாச்சு. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே குழம்பு விஷயம் கிரேவிலாம் செய்யும் போதும் நீங்கள் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தொக்கு வெரைட்டி செய்யும் போது தூளுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வச்சுருக்க கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ குடல் குழம்பு செய்கிறோன்றதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்தா தான் அதோட ஸ்மெல்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும். ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சிட்டு இருந்த போட்டியை வந்து நல்லா அந்த வாட்டர்லேருந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் உப்பில் வந்து நம்ம சுடு தண்ணி இல்லாத கொஞ்சம் நேரம் ஊற விட்டதுனால அதோட ரா ஸ்மெல்லு, அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாமே போயிருக்கோங்க. இப்போது நம்ம தொக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள், மட்டன் மசாலா, மிளகு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாத குழம்புன்றதுனால நம்ம மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இப்போ நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த போட்டி வந்து வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆல்ரெடி அந்த கிரேவிலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா போட்டியோட. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே ஒரு குருமா செஞ்சதுக்கப்புறம், குழம்பு செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் கொத்தமல்லியை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். பட் வந்து போட்டிக்கு செய்யும் போது நீங்கள் முன்னாடி கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட அரோமா ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த போட்டியில் இறங்கிடும். ஸோ அந்த கிரேவி வந்து இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விசில் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. பார்த்திங்களா, போட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டாலே நல்லா வெந்து வந்துருங்க. நம்மளுக்கு போட்டி குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது செம்மையாக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது குடலுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.